ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடம்பு சரியில்லை அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா டாக்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருக்கிறீங்க, அதனால தான் உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் அடிக்கடி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் வெயிட்டை ஒரு 5 கிலோ 10 கிலோ குறைச்சாதான் நீங்கள் ஹெல்த்தியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னென்ன மெத்தடில் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. அவர்களுடைய ஃபுட் ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணுவாங்க, லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுவாங்க, எக்ஸசைஸ், வாக்கிங், ஜாக்கிங் இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் வெயிட்டே குறையாது. 1 month 2 monthல ஃபாலோ பண்ணிட்டு அதை விட்டுடுவாங்க. ஏன் அப்படின்னா, டிசிப்ளினா எந்த ஒரு விஷயத்தையுமே கரெக்டாக பண்ண முடியாது. டிசிப்ளினா பண்ணணும் அப்படின்னா அந்த விஷயம் வந்து ஈஸியாக இருக்கணும், இல்லை சுமுத்தாக இருக்கணும். இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஹெர்பலைஃப் ஃபுட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க. யாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஹெர்பலைஃப் ஃபுட் எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஹெர்பலைஃப் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா 24 இயர்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்கு. பேசிக்காக ஃபர்ஸ்ட் ஒரு 10 days மட்டும் எடுங்க. நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறீங்க, ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்தா 10 கிலோ 15 கிலோ ஒரே மாசத்துல குறைக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஷேக் 1 டைம் எடுத்தீங்க அப்படின்னா மாசத்துல 2 kg 3 kg தான் குறையும். இதுவே 2 டைம் ஷேக் எடுத்தீங்க அப்படின்னா மாசத்துல 4 கிலோல இருந்து 5 கிலோ தான் குறையும். இதை முதல்ல மைண்ட்ல வச்சுக்கிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10 days பேசிக் கிளென்சிங் ப்ரோக்ராம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ நாள் நிறைய சாப்பாடு, ஃபுட் ஹேபிட், லைஃப் ஸ்டைல் எல்லாமே சேஞ்ச் பண்ணணும். அந்த கழிவு எல்லாமே நம்ம உடம்புல இருக்கும். அதை எல்லாமே ரெடியூஸ் பண்றதுக்கு தான் இந்த 10 days கொடுத்திருக்காங்க. கம்பல்சரி நீங்க புதுசா எடுக்கிறீங்க அப்படின்னா 10 days பேசிக் கிளென்சிங் ப்ரோக்ராம் எடுக்கணும். நீங்க ஒரு 20 நாளைக்கு ஒருவேளை ஷேக் மட்டும் எடுத்தா போதும். எடுத்த உடனே உங்களுக்கு 2 டைம் ஷேக் தேவை கிடையாது. நம்ம பாடி எப்படி ரன் ஆகுது, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரு வாரத்துக்கு எத்தனை கிராம் குறையுது அப்படின்னு எல்லாமே நீங்க நோட் பண்ணணும். 1 month கழிச்சு 2 டைம் ஷேக் எடுக்க ஆரம்பிங்க. இது கூடவே மல்டிவிட்டமின் செல்லுலாஸ் ஆட் பண்ணிக்கிங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்ல செல்லுலாஸ் மல்டிவிட்டமின் 2 டைம் ஷேக் எல்லாமே எடுப்பாங்க. ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்காது. முதல்ல இந்த நியூட்ரிஷன் உங்க உடம்புல போய் என்னென்ன ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். கரெக்டா ஒர்க் பண்ணுதா, நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குதா அப்படின்னு முதல்ல செக் பண்ணணும். அந்த மாதிரி இல்லாம எடுத்த உடனே 2 டைம் ஷேக் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் வராது. எடுத்த உடனே உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வராது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ப்ராப்பரா வரும். எடுத்த உடனே 10வது ஸ்டெப் 12வது ஸ்டெப் போகணும்னு நினைக்காதீங்க. இந்த ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணிருப்பாங்க, நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பர்சன் ஹெர்பலைஃப் ஃபுட் ரிசல்ட்ஸ் வேரி ஆகும். இந்த மெத்தடை வச்சு மற்றவங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்குது, எனக்கு மட்டும் ஏன் ரிசல்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னு கேட்குறீங்க. எல்லாருமே இந்த ஃபுட் எடுத்தா வெயிட் லாஸ் ஆகும். கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா அவங்கவுங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்க என்னுடைய கோச்சிங் மூலமா வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட் அண்ட் நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.